என் ஆத்தும நேசரை தேடினேன். இராக்காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்தும நேசரை தேடினேன். தேடியும் நான் அவரை காணவில்லை. பழைய ஏற்பாட்டுக்கால பரிசுத்தவான்கள் சடங்காச்சார பிரமாணங்களில் இயேசு கிறிஸ்துவை கண்டுபிடிக்க முயற்சி செய்தார்கள். அது அவர்களுக்கு மிகவும் கடினமாயிருந்தது. மேசியா வருவதற்கு முன்பாக அவரை பற்றிய தியானம் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஆறுதலாக இருந்தது. தங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்ட மேசியா சீக்கிரத்தில் வருவார் என்று யூதர்கள் ஆவலாய் காத்து கொண்டிருந்தார்கள். தங்களுடைய சடங்காச்சார பிரமாணங்கள் மூலமாய் மேசியாவை தேடி பார்த்தார்கள். காலம் நிறைவேறின போது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனுஷராக அவதரித்தார். சிமியோன் தேவாலயத்தில் இருந்தபோது இயேசு கிறிஸ்துவின் பெற்றோர் இயேசு பாலகனை தேவாலயத்திற்கு அழைத்து வந்தார்கள். சிமியோன் இயேசு பாலகனை தன்னுடைய கைகளில் ஏந்தி கொண்டு சந்தோஷப்பட்டார். மேசியாவின் வருகை ஏற்கனவே வாக்கு பண்ணப்பட்டிருந்தாலும் காலம் நிறைவேறிய போதுதான் மேசியா வந்தார். மேசியாவின் வருகைக்காக இஸ்ரவேல் ஜனத்தார் நீண்ட காலமாக காத்து கொண்டிருந்தார்கள். அதுவரையிலும் அவர் இருளில் நடந்தார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்களைப் போலவே இக்காலத்திலும் ஏராளமான விசுவாசிகள் இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியாமல் இருளில் நடக்கிறார்கள். தம்மை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை கண்டுபிடிப்பதில் காலதாமதம் ஏற்படலாம். ஆனாலும் நாம் அவரை தேடுவதை நிறுத்திவிடக்கூடாது. தொடர்ந்து தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். மணவாட்டி இராக்காலங்களில் தன்னுடைய படுக்கையிலே தன்னுடைய ஆத்தும நேசரை தேடுகிறாள். அவர் அங்கு இல்லை. மணவாட்டி படுக்கையில் நன்றாக தேடி பார்க்கிறாள். தேடியும் அவள் அவரை காணவில்லை. மணவாட்டி மணவாளனோடு ஐக்கியமாயிருந்தாள். அந்த ஐக்கியம் தனக்கு தேவைப்படுவதை உணர்ந்து மணவாளனை தேடி பார்க்கிறாள். இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியத்தில் இருந்தவர்கள் அவரோடு எப்போதும் ஐக்கியத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். தாவீதின் ஆத்துமா தேவன் மீது தாகமாயிருந்தது. தேவனே ஜீவனுள்ளவர். அவரை நாம் வாஞ்சையோடு தேடும்போது நிச்சயமாகவே அவரை நம்மால் கண்டுபிடிக்க முடியும். தன்னுடைய ஆத்தும நேசரை எப்படியாவது தேடி கண்டுபிடித்து விடலாம் என்று நினைத்து மணவாட்டி அவரை வாஞ்சையாய் தேடுகிறாள். ஆத்தும நேசரின் அடையாளத்தை கூட மணவாட்டியால் பார்க்க முடியவில்லை. ஆனாலும் அவள் தன்னுடைய ஆத்தும நேசரை தேடுவதை நிறுத்திவிடவில்லை. தொடர்ந்து தேடிக்கொண்டிருக்கிறாள். வாஞ்சையாய் தேடியும் அவளால் தன்னுடைய ஆத்தும நேசரை கண்டுபிடிக்க முடியவில்லை. அவளுடைய முயற்சிகளில் தோல்வி உண்டாயிற்று. மாலை பொழுதில் தன்னை வந்து சந்திக்குமாறு சூலமித்தி தன் நேசருக்கு கூறியிருந்தாள். ஆனால் அவனோ வரவில்லை. அவனுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்திருக்குமோ என்று பயந்து சூலமித்தி அவனை தேடி சென்று கண்டுபிடிக்கிறாள்.